அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பை விடுவதற்கு தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை பார்ப்போம். பயணத்திலோ நோயிலோ இருப்பவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் விடுபட்ட அந்த நோன்பை மற்ற மாதங்களில் கலா செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் பயணத்தில் இருக்கிறார், ஒருவர் நோயில் இருக்கிறார். இவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறான். ஆனால் இவர்களா விருப்பப்பட்டு என்னால் இந்த நோன்பை வைக்க முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பை நோற்றால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வின் பாதையில் இவர்கள் தேர்ந்தெடுத்ததில் இது சிறந்தது. யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறார்களோ அவர்கள் மீது எந்த தவறும் கிடையாது. நோயிலோ பயணத்திலோ நோன்பு நோற்றால் அது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் கூறுகிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, பயணத்தில் என்னால் நோன்பு நோற்கக்கூடிய சக்தி இருக்கிறது, நான் நோன்பு நோற்கலாமா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி, யார் அதை செய்கிறாரோ அது அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் என்று கூறினார்கள். நோன்பை நோற்றால் அது உங்களுக்கு சிறந்தது, அதில் எந்த தவறும் இல்லை என்றும் கூறினார்கள். சாதாரண தலைவலியோ அல்லது உடம்பு வலி அந்த மாதிரியான காரணத்திற்காக நோன்பை விடுவது கூடாது. பெரிய நோய், தாங்க முடியாத அளவிற்கு உள்ள நோயாக இருந்தால்தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நீண்ட காலம் நோன்பு நோற்க முடியாத அளவிற்கு நோய் என்றால் அந்த நோன்பை அவர்கள் கலா செய்ய தேவையில்லை. அதற்கு பதிலாக ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள், குழந்தைக்கு பாலூட்டக்கூடிய பெண்கள் ஆகிய இருவர்களுக்கும் முடியாத பட்சத்தில் நோன்பை விடக்கூடிய சலுகையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இயலாதவர்கள் எப்படி கலா செய்ய தேவையில்லையோ அதுபோன்று இவர்களுக்கும் வயதாகிவிட்டாலோ அல்லது இயலவில்லை என்றாலோ நோன்பை கலா செய்ய தேவையில்லை. நோன்பு வைக்க முடியவில்லை என்றால் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அடுத்ததாக, ஹைல், மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் மாதவிடாய் ஏற்பட்ட நிலையில் நோன்பு வைப்பது கூடாது. நோன்பு வைத்த நிலையில் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பை திறந்துவிட வேண்டும். நோன்பை திறப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாகவே மாதவிடாய் ஏற்பட்டால் நோன்பை விட்டுவிட வேண்டும். அந்த நோன்பை மற்ற மாதங்களில் கலா செய்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்தில் மக்கள் அனைவருக்கும் இறையச்சம் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தையே அல்லாஹ் படைத்துள்ளான். எனவே அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் எளிமையானதைத்தான் நாடியிருக்கிறான். ஒருபோதும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்ததில்லை. ஏனெனில் நம்முடைய மார்க்கம் மிக மிக எளிமையான மார்க்கம் என்பதை மனதில் வைத்து கொண்டு இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.